ஹலோ கைஸ், வெல்கம் டு ரோப்ளெக்ஸ் கேமர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ பேர் ரீப்ரசன்ட் ரன் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம வந்து ரோப்ளெக்ஸ் கேம்ல பேர் ரீப்ரசன்ட் கேம் தான் பண்ண போறோம். அவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜோசப் சுந்தராஜ். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா கேம்குள்ள போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இனிமேல் யாருமே லைக் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கயா. யார் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போறதே இல்லை. சரி வாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேம்குள்ள வந்தாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா பேரி பிசன் அங்கிருந்த குண்டா இருக்காங்களா, அந்த குண்டு பையன் தான் நம்ம வந்து கிட்னாப் பண்ணி போட்டு பிசன் அழைச்சிருக்கான். அவன்கிட்ட தப்பிக்க போறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த வழி தான் போக போறோம். எவன்டாவன் டேய் கோமல் டேய் என்ன அடிக்கிறான் கைஸ், எவனே தெரியல. இவனே இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான், ஆனா என்னையும் அடிக்கிறான் சம்மந்தமே இல்லாம. என்னமோ கையில வேற கிட்டாப் லிவர் மாதிரி வச்சிருக்கான் போல தெரியுது. போத்துன்னு அடிக்கிறான் கைஸ். இதான் கன் வச்சிருக்கான். ஓ மை காட் கைஸ், அந்த பிக்காளி பையன் என்னமோ அடிச்சிட்டு இருக்கான். முதல்ல இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும். வெளியிருக்கும் தான் அடிப்பான்னு நினைச்சா உள்ளதான் நம்ம தோட்டம் அடிச்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழி தான் போகணும் போது தெரியுது. முதல்ல எடுத்துருவோம். ஒன்டாண்டா கைஸ், கன் வச்சு ஷூட் பண்ணுறான். டே கோமாளி இருடா டே, இவன் எவனே தெரியல, இவன் தேவையில்லை நம்மளும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானே. சீக்கிரம் இந்த இடத்தோட எஸ்கேப் ஆயிடணும். ஓடுறோம் ஒன்று ஜம்ப் பண்ணி அவ்வளோதான். ஓகே அவன் காணும், அவன் அந்த பாயா இருக்கணும்டா போடா. ஓகே கைஸ், இப்போ அவன் போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோன்னு நமக்கே தெரியல. கொஞ்சம் க்ளோஸ் போல் வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரீன் கலர் பட்டன் அமுத்தணும். இது அமுத்தோம்னா நமக்கு ஒரு பாதை ரெடி ஆகும். இதுதான் அந்த பாதை. ஓகே, இதெல்லாம் அசால்ட்டாக ஜூசிப்பே தாண்டி போயிருங்க. ஏன்னா ரோப்ளெக்ஸ் கேம்ஸ்லாம் இதெல்லாம் அசால்ட்டு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம ரோப்ளெக்ஸ் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அது ஃபன்னான கேம்ஸ் தான். எனக்கு தெரியாத நிறைய கேம்ஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கேம்ஸ் இருக்கும்போது தெரியுது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்மளே அதையும் ப்ளே பண்ணி போட்டுருவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ தெரியாமல் இங்கே வந்துட்டோமா. சரி ரைட். ஐயோ பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையன் தொப்பா இருக்கா பார்த்தீங்களா, அவன் இடத்துக்கு வந்துட்டோம். டே தொப்பை வச்சு வராமல் இருக்கு ஐயால. டே அதுக்கு முன்னாடி விஷயத்த மாத்திரம் இங்கே பட்டன் இருக்கா அமுத்தணும். ஓகே அமுத்திடலாம். அவன் உண்டாடா குண்டு பாயில பிடிச்சிட்டான். எப்படா அவ்வளோ பெரிய தொப்பையை வந்து பிடிச்சான்னு தெரியல. நான் பையன் சரி இப்போ எப்படி எஸ்கேப் பண்ண மட்டும் பாடுறா குண்டா. ஆஹா பாத்துட்டா. ஏய் வாடா முடிஞ்சா புடிச்சுக்கோடா. டே தெரியா முடிஞ்சா புடிச்சுக்கோடா குண்டு பாயில. யாருக்கிட்ட ரோப்ளெக்ஸ் கேமர்ரா. இப்போ என்ன யாரும் தெரியுமா, என்னடா மலமாடு கீழே போயிடுச்சு. அவ்வளோதானா. ஓகே கைஸ், இங்கே வந்தால் நான் வரமாட்டான் போது தெரியுது. சரி இப்போ இந்த வழியாக போகணும் போது தெரியுது. எங்கே வேற இடையில ஜம்ப் வச்சிருக்கானுங்க. நம்ம வந்து கீழே பட்டன் திரும்ப பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா இந்த வெண்ட் ஓப்பன் ஆகிறது தான். அந்த பட்டன் திரும்ப இது ஓப்பன் ஆகாது, மறுபடியும் கீழே மறுபடியும் போய் தான் வரும். ஐயோ வேண்டாங்க ஒய்யால சரியான குழி பறிச்சு வச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறானுங்க, ஒரு அடையாளம் கூட போடல. ஓகே இன்னும் இத்தனை டோரு 1 2 ஓ சாவலுக்கு அப்படி இதுதான் ஒய்யால. இப்போ பாரு இப்படி பறக்கணும் பறச்சு போயிடு. இங்கேதான் கொண்டு விட்டுருக்கீங்க. சரி ரைட், ராவாக்குள்ள கொண்டு வந்து போட்டானுங்க. சரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஜுசிப்பே தாண்டிடலாங்க ஈஸி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா அது அங்கே வருதுங்களா. இதுதான் சென்டர்ல பழக கொடுத்து போனாங்க, உடந்த பழக வச்சுக்குவாங்க. அங்கே வருது அங்கே இருக்குது அப்படி இருந்தோம்னா வந்துருவோம். அவ்வளோதான். அது எனக்கு கீழே வந்துச்சு பழக. இப்போ என்னடா என்னோட எலும்போட மண்டோட இருக்குது. ஓ இதான் ரூட்டா. சரி ஏய் போ கீழே பாருங்க எத்தனை இருக்கு மொய்யால. கீழே ஒன்று பிரிச்சிருவோம். 5 நிமிஷம் தேர மாட்டோம். சரி வாங்க அப்படி கூட்டி போயிடலாம். நம்ம இங்கே நிதான காய் நாட்டு இருக்குது. சரி ஓடுவோம். என்னடா இது தசுர ஓடிடுது. ஓ உரண்டையா. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம இப்படி இதில் எஸ்கேப் ஆகும் போது தெரியுது. உரண்டை இருக்கும், ஓடி போயிடலாமா. முடிஞ்சு ஓடுற ஐயோ வந்துருச்சுறாங்க மொய்யால. சம்பவம் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே விடமாட்டான் இந்த ரோப்ளெக்ஸ் கேமர்ஸ். எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு இல்லையே. ஆஹா வருது. அப்பா வந்துடும்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அங்கே வந்து அதுக்கு எஸ்கேப் ஆயிடுவோம். உன்னை போனா இவன் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோலெக்ஸ் தான் வச்சிருப்போம். அது மறந்து போயிடும். அவங்க ஐயானா ரோலெக்ஸ் நல்லா ஆச்சு. எடுத்து பண்ணி உரண்டை விட்டுட்டு நம்ம சாகடி வைக்கணும். யாரா வாங்கி கொடுத்துருக்கான் சோட்டுவா. ஆமாம் இந்திக்கான வந்து இந்தி இரோ வடகன்ஸ் ஏண்டா வடகம் ஐயால. இங்கே வந்து யார் அடிக்கிறேன் ஐயால. வேண்டாம் இன்னைக்கு அடிக்கான மாட்டேன்டா இல்லைடா. ஓகே இது என்னடா. ஓ புருஷனா ரைட்டா மாட்டிட்டோமா. சரி சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது அமுக்கணும். அதே இதுதான், இதை தவிர வேறு இதில். ஓகே சுற்றி விட்டாச்சு. அந்த குண்டு பையன் வேற அங்கே வெளியே நின்றுருக்கான். டே குண்டு பையன் ஓடுறான். அவனே அவங்ககிட்ட அங்கே ஒரு தொப்பையை சமாளிச்சு இங்கே ஒரு குண்டு பையன் அவனை இவனையும் சமாளிச்சிடணும். சீக்கிரம் ஜம்ப் பண்ணிடலாம். அவ்வளோதான்டா. டே வந்து இப்போ போடுறான் யாரும் நினைச்சேன் ரோப்ளெக்ஸ் கேமர்ஸ்டா. சரி இவன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னடா இடையிலேயே படிக்கிற பிரிவிட உடைச்சிருக்கானுங்க. ரொம்ப மோசமா இருக்கு இந்த கேம். ஃபர்ஸ்ட் நான் விளையாண்டுருக்கேன், ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இப்போதான் ரொம்ப மோசமா இருக்குதுப்பா லெவலே முடிக்கிறதுக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர இது வந்து இதுவா. ஓகே கேஸ் இங்கே வந்து பட்டன் அமைச்சிருவோம்.
இன்னும் ஒன்றும் நடக்கல. ஒரு வேளை இங்கே ஆமாம் அங்கே சென்ட்ரல் பட்டனை காட்டுது, அமுத்தி விடுவோம். கீழே போகணும்னு நினைக்கிறேன். இங்கடா மேலே போட்டு போகிறானுங்க. ரைட், மேலே போட்டு போய் தரையை வச்சு நசுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும் நடக்குதுன்னு. இல்லை செஞ்ச கூட்டு வந்து வேற எங்கேயே விட்டானுங்க. என்ன இடமே தெரியல. ஓ இதுவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜூஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் எடுத்து குடித்தோம்னா வேகமாக நமக்கு பூஸ்ட் அடிங்க ரன்னிங் பவர் கிடச்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இல்லையா. அண்ணன் எப்படி ஒரு ஆக்சிலேட்டர் ஓடுறனா இல்லையா. ஐயோ சரி, நிஞ்சாட்டர் இது வேஸ்ட்டாக போயிடுச்சு கைஸ். அதனால் பொறுமையாக போவோம். இங்கே ஒன்று ஜம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை டர்னிங்காக வச்சுருக்கேன். போ இது ஜஸ்ட் மிஸ்ஸில் கீழே விழுந்திருப்பேன். ரொம்ப கஷ்டம் தான் கைஸ் இந்த அளவுக்கு முடிக்கிறது. அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 தான் இருக்குது. அதை தாண்டிருக்கோம். 1 2 என்னடா மறுபடியும் அதை கொண்டுறானுங்க. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. நார வயலுங்களா இதுக்கடா இத்தனை. வா அவ்வளோதான். ஒரு 2 தான் இருக்குது. வந்தாச்சு இன்னொரு ஜம்ப்பு. அப்புறம் எஸ்கேப் ஆகிடலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு ஜம்ப். அவ்வளோதாங்க வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே கொண்டாங்க. எப்படியே மடிமா டேய் நல்லா கிச்சனுக்கு அக்கா பையன்டா எங்கிட்ட நடக்குமாடா. என்னடா இது? ஓ மை காட், என்ன கொண்டு போட்டுருக்கானுங்க. ஓ ஃபைன் லேடரா. ஓகே கைஸ், இங்கே லேடர் இருக்குமாமா. இங்கெல்லாம் டோட்டலாக மாதிரியே கிடக்குது. ஃபஸ்ட்டு இந்த நான் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது, ரூம் தான் இருக்கும். இப்போ தான் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே தானே ரெகன் ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு போகணும். தூக்கிடுவோம். இந்த லேடர் தூக்கிட்டு போய் அங்கே போட்டு மேலே ஏறி போக வேண்டியது அந்த வெண்ட் வழியாக. இந்த லேடர் வந்து இப்போ கரெக்டான பொசிஷனில் போடணும். இல்லைன்னா போட்டால் ஏற முடியாது நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய டைம் நான் இங்கே ஃபஸ்ட்டு கேமில் பண்ண போதெல்லாம் இதில் நிறைய டைம் நான் நின்றுருக்கேன். என்னால் ஏற முடியல மேலே. ஓகே அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் இப்போ வந்து அந்த விளாண்டு பலன் கட்டி சீக்கிரம் ஏறிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்னடா சைடில் இன்னும் காற்று அடிக்குது. மை காட், என்னடா இன்னும் காண நினச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு. இதுதான் அது. ஐயால காற்று அடிச்சு நம்மளுக்கு கீழே தள்ளிட்டு கொலை ஒன்று பார்க்குது கைஸ். ஓகே ஓகே பொறுமையாக அவ்வளோதான்டா. சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவ்வளோதான் கைஸ். ஆப்பா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா போக வந்து பைப்பை கொடுத்துருப்பானுங்க. எந்த பைப்பில் ஏறி போகிறது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பாருங்கதான் ஃபஸ்ட்டு கொடுக்குறானா. ஓகே இப்போ வந்து இதுலேருந்து இதில் ஜம்ப் பண்ணணும். ஆத்தாடி சோழி முடிஞ்சுது. சரி ஓகே. ரொம்ப தாண்டா இந்த ரோபோலெக்ஸ் கேமர்ஸ். சாரி கைஸ், ஆகுனா ரோபோலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வச்ச பேர் எனக்கு என்ன ரோலெக்ஸ். ரோலெக்ஸ் ஏன்னா இப்படி தாண்டுற நார பயலே, கொஞ்சம் நல்லா தான் தாண்டு. உனக்கு வேற பூஸ்ட் வேற போகணும்னா மணி செலவு பண்ணும். பணமெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா கேமுக்காகலாம் பணம் செலவு பண்ண மாட்டேன். ஒரு கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணுவோம்ல. ரோலெக்ஸ் சொதப்பிட்டே இருக்கான். ரோலெக்ஸ் கரெக்டாக ஜம்ப் பண்ணு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே போகிறதால இந்த சைடில் இங்கே மப்பாட தெரியுது. இதில் போக முடியாது கண்டிப்பாக. நம்மளோட மேலே 2 ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. நம்மளால கண்டிப்பாக ஜம்ப் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு பைப் இருக்குது, அதில் பார்ப்போம். ஐயால தாண்டிடுமா? தாண்டா. அவ்வளோதாங்க தாண்டியாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படி ஐயா போடுறோம். ஓ இப்படி தான் போகணும் போகிறது. நம்ம அதை தெரியாமல் அங்கேருந்து குச்சிட்டு இருந்திருக்கோம். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஒரு சில இடத்துல நம்ம சந்திச்சு தான் ஆகணும். சில விதிகளை சந்திச்சு தான் ஆகணும் மாதிரி. ஓகே அந்தாச்சு. கீழே விழுந்துருமோ நடுவில் போனால்? இல்லை. ஓகே அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக மேலே போக போகிறோம். அவ்வளோதான். இன்னது க்ளோஸ் த வேவ்ஸும் போட்டிருக்கு கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் போது இது. ஓகே ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது? நான் ஜம்ப் பண்ணுவோம். இங்கே அப்படி ஒன்றும் தெரியலையே, காயின் தான் இருக்கா? சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் 2 வால்வு கீழே இருக்குது. நம்மளும் நீக்கணும். க்ளோஸ் பண்ணணும். இங்கே தான் இருக்குது. ஓகே ஒன்று க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, அது அங்கே தான் போகணும். ஏன்னா இந்த வால் க்ளோஸ் பண்ண தான் நம்மளால் போக முடியலன்னா போக முடியாது. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம ஃபேனோட வாழ்வாக இருக்குமோ இல்லை இந்த ஏரோட வாழ்வா தெரியல கைஸ். அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட வாழ்வெல்லாம் இல்லை, அது மேலே அந்த புகை போக பார்த்தீங்கன்னா அதோட வாழ்வு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணி மேலே போக போகிறோம். இங்கே சொல்லி வாயை மூல கொடுத்துட்டானு. சரி ஓகே. ஒரு வீரனுக்கு என்றைக்குமே அடித்தடியெல்லாம் நிறையா வந்துச்சு. அடித்தடிக்கிற பாருங்க, என்றைக்குமே தோல்வி அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் அவனுக்கு வீரன் பேர். ஓகே ஏய் வாங்க எப்படி அந்த ஏறிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த வழியாக தான் போக போகிறோம். இங்கே எதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கானு. ஃபஸ்ட் இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே இங்கே மேலேருந்து பிட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னன்னா சென்டர்லேயே கொடுத்துருக்கானு, கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போய் இங்கே ஜம்ப் பண்ணுமோ தெரியுது. நான் அவ்வளோ ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி போவோம்.
என்னது இவ்வளோ பேர் சந்தா கொடுத்துருக்காங்க. ஓகே என்னது என்ன தெரியல, என்ன ஜம்ப் ஆஹா ஃபேன்ரா நினைச்சேன்னு வரலன்னு பார்த்தா வந்துடுச்சு. ஓய் 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 இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து மியூசிக் போடலாமா, அந்த ஜார்ஜ் ஆஃப் ஜங்கிள் வந்து போடுவோம் அந்த மியூசிக்கு, அது மாதிரி வரமாட்டேங்குது. சரி வரவே மாட்டேங்குது, சாரிக்கு ரொம்ப வித்தியாசமாக மியூசிக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இது மேலே ஏறி போக வேண்டியதுதான். ஓகே மேலே வந்தாச்சு. ஆஹா ஃபேன்ல பண்ண என்னடா இது தூக்கிட்டு போகுது, இங்கே வந்து ஏதோ ஒரு ரூட் இருக்குமே, இதுதாங்க. ஓகே இது கொஞ்சம் யூடியூப் தாங்க, கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணும்போது சுத்தமாக எதுவுமே தெரியாது, விளாண்டா தெரியாது. எங்கே கொண்டு விட்டுருக்கானுங்க, என்னடா கேஃப்டேரியாவா, என்னடா கேஃப்டேரியா எழுதிருக்கானுங்க, ஒன்றும் புரியல. டீ ஆஹா யாரா இவன் குண்டு போய் அந்த பிரிசனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் வந்து பிரிசனில் வந்து சாப்பாடு போடுவாங்களே அவங்க கூட எல்லாம் இப்படி தான் பண்ணும்போது நம்ம அட்டாக் பண்ணுறதே தான் இருக்கானுங்க. சரி இங்கே வந்து இங்கே ஒரு கன்று இருக்கும், அந்த கன் எடுத்து அந்த குண்டு பையனை போட்டு தரணும்னு நினைக்கிறேன். கீழே கொடுத்துருக்கிறது தான் அந்த கேரி இதை செஃப்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த நாயோட ஹெல்த்தாக தான் இருக்கும். அவனை போட்டு தள்ளுறதான் இப்போ அந்த ஹெல்த் குறையும். இவன் வேற அவனை மூஞ்சிலேயே அடிச்சிட்றான். யாரோட இருடா அவனை போடுதான் போடலாம், போடு அவன் மேலே அடியே பண்ணல கேஸ், மற்றங்க அடிச்சுட்டு இருக்கு. மேலே தூக்கி அடிக்கும் போது கொஞ்சம் ஓகே மேலே தூக்கி அடிக்கண்டாடுறான். குறைஞ்சிச்சு லைட்டாக குறைஞ்சிருக்கு. வர்றான் அங்கேறான், மூஞ்சியில் அடிக்கண்டா, எச்சாட்றா, போடு வந்துட்டான் பக்கத்தே வந்துட்டான். நம்ம திரும்பி அடிக்கணும். ஓகே அவ்வளோதான்டா போட்டு தெரியாது. ஓகேல யாருக்கிட்ட ரோலெக்ஸ் என்ற ரோப்ளெக்ஸ் கேமரா பேசுகிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் எங்கே போகிறது, அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகி கிடக்குது, அங்கே போவோம். சரி ஓடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து சாப்பாடு போடுறாங்களா அந்த இடம் தான். அந்த இடத்துல சாப்பாடு போகிற ஆள் கூட இந்த மாதிரி டெவியில் இருப்பான் போது இருக்குது. ஓகே சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து உருண்டு போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எங்கடா கொண்டு போகிறீங்க, எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இந்த அளவுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே காய்க்கான போட்டுக்கணும், இதெல்லாம் போகணும். ஓகே மேலே ஏறி போவோம். என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க, பார்த்தா அது பிரிசன் மாதிரியே தெரியல, அதோட பயங்கரமாக இருக்குது. எக்ஸிட் ஓகே ஓப்பன் அந்த டோர். இல்லை இக்கடா வந்து பறக்க விட்டாங்க இவனுங்க. லேசர் லைட், இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை பொசுக்கிடும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இன்னொன்று இருக்கு. ஐயோ கரெக்டாக வருது, அடிச்சிருக்குது போகுது, ஜஸ்ட் மிஸ்ட் எஸ்கேப் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே ஒன்று இருக்கு. ஓகே இந்த பேனுக்கு வந்து ரொம்ப பவர் வளர்த்துட்டு இந்த அளவுக்கு தூக்கிடுச்சு. நீங்கள் வழியை காணா அதுக்கு மேலே இங்கே இருக்கா. ஓப்பா ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். அடுத்த நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா இன்னும் ஒன்றுமே இல்லை வந்து ரைட்டு கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற ஒரு இதாக இருக்கும், சீல்டு மாதிரி. சீல்டு கைஸ், இந்த இது பிளாக் மாதிரி நீட்டமாக ஒரு இரும்பு இருக்கும், அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே ரூட் போட்டு போகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. போட்டலாம் கரெக்டாக பொசிஷன் அவ்வளோதாங்க வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போய் இப்போ வந்து இதை எடுத்துக்குவோம். நீங்கள் வர மாட்டேங்குது வந்து தோலை கரெக்டாக இது பக்காக இது தொலைஞ்சிருக்கு. அவங்க கேஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி தான் அதே மாதிரி போகிறோம். ஓகே போட்டுடலாம். அவ்வளோதான்டா. ஓகே டன். இதுக்கு மேலே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி என்ன பண்ணுறது, காணாமல் போயிடுச்சு. ஓகே டன். ஐயோ இது நம்ம இவ்வளோ பெருசாக வந்துருக்கான் ஒய்யால. இவனை முடிக்க ரொம்ப கஷ்டம் கைஸ். 2 சைடில் 2 கன்று வச்சுருப்பான். இவனை போகிறதே ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு அந்த கன்னை மூலம் முடிக்கணும்னு நம்மளை போட்டு தள்ளிடுவான். இவங்க அந்த ரைட் ஹேண்டை உடைக்கணும், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டு கண்ணை உடைக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டுக்குமே பவர் இருக்குது. அது போனால் 2 ஹேண்டுமே ஹெல்த் இருக்குது. ஒரு ஹேண்டுக்கு பாருங்க பாதி குறைஞ்சிருச்சு, இன்னொரு ஹேண்டுக்கு பாதி கொஞ்சம். ஒரு டைம் சுட்டானா நம்மளுக்கு ஃபுல்லாக குறைஞ்சிரும். அவருக்கு தான் அவன் சென்டரில் சுடுறது போட்டு அவனோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு நான் ஷூட் பண்ணோம்னா சீக்கிரம் ஐயோ மாட்டிக்கிட்டு வந்துட்டான் இருறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரைட் ஹேண்டை உடைப்போம். லெஃப்ட் ஹேண்ட் ஓகே ரைட் ஹேண்ட் அவ்வளோதாங்க. லெஃப்ட் ஹேண்ட் போட்டுச்சு. இந்த ரைட் ஹேண்ட் ஒன்று இருக்குது, அதையும் போட்டு சொல்லிட்டு வேலை முடிஞ்சுது. கரெக்டாக போக மாட்டேது குடி வேறு. ரா ஆஹா வந்துட்டா. அவ்வளோதாங்க யாருக்கிட்ட ரோலெக்ஸ் தெரியுமா, ரோலெக்ஸ். ஓகேங்க இவனை போட்டு தள்ளியாச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா வண்டி இருக்குது சூப்பர். அவ்வளோதாங்க நம்ம ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போகிறோம். இந்த வண்டி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏறினா போது போய் அங்கேயே விட்டுரும், போய் பார்ப்போம். நம்மளே ஓட்டலாமா, சூப்பர் கைஸ். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஆடும்போது இது மாதிரிலாம் இல்லை. ஓகே நம்மளே எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த இடத்தோட எஸ்கேப் ஆக போகிறோம். பேரி பிரச்சனை எஸ்கேப் கண்டினியூ ஃபினிஷ் பண்ண போகிறோம். இன்னுமே மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன கேம் தெரியுமா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ப்ளே பண்ணி போடலாம். ஓகே கைஸ் இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you.